வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிறிசன் பாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு யூனிக்கான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். எப்படி போடுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேர்ல் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், சுகர் பீட் ஆட் பண்ணியிருக்கேன், செயின் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கேன், தென் 3mm பீட் கோல்டு பீட் ஆட் பண்ணியிருக்கேன். சரி த்ரெட்டை வச்சு இந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு யூனிக்கான பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை ரீச் ஆகும். தென் உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கிறிசன் பாட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. வாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி போடணுன்னு தெரியும், அப்போ தான் புரியும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட மிட் பாயிண்டில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணுற போர்ஷனில் உங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் மிஸ் ஆகிடலாம். ஆரியோவுக்கு மெயின் விஷயமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் தான். ஸோ அது இருந்தால் தான் ஈஸியாக போட முடியும், ஸ்பீடாக போட முடியும். வாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கஸ்டமருடைய ப்ளவுஸை என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த மெஷர்மெண்ட்டை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இவங்க ரவுண்ட் நெக் தான் கேட்டிருந்தாங்க. டிசைனும் அவங்களே செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ரவுண்ட் நெக்கை மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் 7 லைன்ஸில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ தென் சுகர் பீட் போட்டுட்ருக்கேன். 2 பீட்ஸாக சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், 7 லைன்ஸ் செயின் ஸ்டிச். இது ஓரளவுக்கு யூனிக்காக கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கஸ்டமரே 7 லைன்ஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் 7 லைன்ஸ் நான் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இவங்களால் 7 லைன்ஸ் இல்லாமல் 4 லைன்ஸில் ஸ்டிச் பண்ண முடியும் நீங்களே டெய்லர் அப்படின்னா 4 லைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். பட் கஸ்டமர் கேட்டால் அதை தானே பண்ணி ஆகணும். 7 லைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் மோர் தென் 7 லைன்ஸ் இல்லைனா 4 லைன்ஸ் கொடுப்பேன். உங்களுக்கு எத்தனை லைன்ஸ் வேணுனாலும் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் நீங்கள். நான் இன்றைக்கி 7 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். தென் சுகர் பீட் 2 சுகர் பீட்ஸாக கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாமே சுகர் பீட் தான். சுகர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் செகண்ட் லைன் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே சொல்வேன், 2mm பீடுக்கு மேலே என்ன சைஸில் நம்ம பீட் போட்டாலுமே ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு 5 சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பீடை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பீடு டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் ப்ராப்பராக இருக்கும், பார்க்குறதுக்குமே கரெக்டாக இருக்கும், தென் அழகாக இருக்கும் லுக்கு. அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ அதே தான் இந்த ப்ளவுஸ்லேயும் 5 சுகர் பீட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு பேர்ல் பீடு தென் கோல்டு பீடு அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச்சில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பேர்லும் கோல்டும் நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா யூனிக்காக தெரியும் இது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கோல்டு மட்டுமே கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பேர்ல் பீட் மட்டும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கொடுக்கும்போது காம்போவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இது தனியாக கொடுத்தா அந்தளவுக்கு லுக் இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அதே மாதிரி அது தனியாக கொடுத்தாலுமே லுக் பெருசாக இருக்குமானா நார்மல் ப்ளவுஸுக்கு என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோமோ ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி பேர்லையும் கோல்டையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது அது மட்டும் ரொம்ப யூனிக்காக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்.
டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த கலர் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணும்போது கூட 2 கலர் பீடை வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி 2 பீடு வந்து இந்த கலர், 2 பீடு வந்து இன்னொரு கலர் அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இது வரைக்கும் யாருமே போடாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி வியர் பண்ணுங்கள். தென் செகண்டு, தேர்ட் லைன் வந்து சுகர் பீடில் 2 பீட்ஸாக கொடுத்துருக்கேன். என்னோடய கஸ்டமருடைய ப்ளவுஸ் அவங்க சொன்னது வந்து அந்த லைன் வந்து கோல்டு பீடு தான் போட சொல்லியிருந்தாங்க. பெருசாக அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் சொல்லலை. நான் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதால இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற காஸ்ட்லேயே அவங்க சொன்ன டிசைன்லேயே கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சுன்னா யார் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் காம்போ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேர்ட் லைன் ஃபுல்லாமே சுகர் பீடு தான். 2 பீட்ஸாக போட்டுனேன். இந்த கோல்டு பீடுக்கும் ஒயிட் பீடுக்கும் ரொம்ப ஒட்டின மாதிரி போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தூரமாக போட்டுட்டிங்க அப்படின்னா நடுவில் 2த்துக்கும் நடுவில் கேப் ஆயிரும். கேப் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு டிசைன் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து போடுங்க. நான் எவ்வளோ கிட்ட போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களும் ரொம்ப கிட்ட போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதனால தான். தென் இந்த லைன் முடிச்சதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி செயின் ஸ்டோனை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் செயின் ஸ்டோனை என்ன அளவோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே மெஷர்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. பிகாஸ் க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒட்டிகிட்டே அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது கரெக்டாக வராது. க்ளூ மேலே ஒட்டினதுக்கப்புறமா உங்களால் அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் அளவு எடுத்தீங்க அப்படின்னா அங்கங்கே க்ளூ ஆகிடும் ப்ளவுஸில். அந்த மாதிரி பண்ண வேணாம். ஃபஸ்ட்டே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி செயின் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்கவும். நல்லா ட்ரை ஆகணும் இது. செயின் ஸ்டோன் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அது சைடில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச் போடாமல் நீங்கள் செயின் ஸ்டிச்னால் அது பக்கத்தில் செயின் ஸ்டிச் நினைக்காதீங்க. லாக் பண்ண சொல்கிறேன். செயின் ஸ்டோனை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். செயின் ஸ்டோனை ஒட்டினதோடு விட்டுறாதீங்க. பிகாஸ் கஸ்டமர் அவங்க வாஷ் பண்ணும்போதோ இல்லை அவங்க தெரியாதவங்க யாராச்சும் ட்ரை வாஷ் இல்லாமல் நார்மலாக கிளாத் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா செயின் ஸ்டோன் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி லாக் பண்ணி கொடுத்துருங்க. லாக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணால் கூட அது பிரிஞ்சுலாம் வராது. பிகாஸ் நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணிட்டோம். அதனால் பிரிஞ்சு வரதுக்கெலாம் சான்ஸ் இல்லை. கொஞ்சம் கஸ்டமர் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முன்னாடி நாம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் அது ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் நம்மளை தான் சொல்லுவாங்க. அதனால் ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை ஒரு லாக் கொடுத்துக்கோங்க. ப்ராப்பராக நம்ம லாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் அது ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம ஒர்க் ப்ராப்பராக இருக்கும். அதனால் சொல்ல வரேன், நம்ம ஒர்க் நமக்கு முக்கியம். அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே தேவை அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒரு பார்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் லாக் கொடுத்துக்கோங்க. செயின் ஸ்டோனை 2 செயின் ஸ்டோனாக நீங்கள் லாக் பண்ணாலும் சரி, சிங்கிள் ஸ்டோனாக லாக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். எனிவேஸ் நீங்கள் லாக் பண்ணணும். லாக் பண்ணால் பெஸ்ட்டு. தென் அதுக்கப்புறமா சுகர் பீட் கொடுக்குறேன். 2 சுகர் பீட்ஸாக கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். தென் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்.
ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா கிறிசன் பொட்டிக்ஸ் இன்ஸ்டா ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். தென் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியா இல்லாமல் போடுற மாதிரி இருக்கும். டிசைன் பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறத விட ஒர்க் பண்ணுறத பார்க்கும்போது நிறைய ஐடியா நமக்கு கிடைக்கும். தென் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இதில் லேர்னிங்காக நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால் வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது சுகர் பீடை 2 பீட்ஸாக இந்த லைனை ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த லைனும் சுகர் பீடு, பேர்ல் பீடு, கோல்டு பீடு வச்சு தான் நான் நெக்ஸ்ட் லைனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், 2 சுகர் பீடு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் செயின் ஸ்டிச் கொடுத்து கொஞ்சம் க்ராஸாக கொண்டு வந்து தூரமாக வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக், ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல் பீட் க்ராஸ் லைனில் கொடுத்து திரும்பவும் இன்னொரு லாக் கொடுக்குறேன். இந்த சைடில் எப்படி க்ராஸ் கொண்டு போடணும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் க்ராஸ் கொண்டு போய் ஒரு குட்டி லாக் கொடுத்து ஒரு சுகர் பீட், ஒரு பேர்ல், திரும்பவும் 2 லாக் கொடுக்குறேன். பாருங்கள், லாக் கொடுத்துட்டு இந்த 2 பேர்லுக்கும் சென்டரில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போது கொடுக்குறது வந்து கோல்டு பீடு, ஒரு சுகர் பீட் கொடுத்து இந்த இடத்துல எண்டு நாட் போடுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கா, இதே டிசைனை வந்து நான் கண்டினியூஸாக இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிற வரைக்குமே கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு இன்ச் கேப் இருக்க மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு சுகர் பீடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 சுகர் பீடாக அதே மாதிரி அந்த க்ராஸ் லைன் கொண்டு வரும்போது இந்த க்ராஸ் லைனில் டச் ஆகக்கூடாது. ஒரு பீடும் இன்னொரு பீடும் டச் ஆகாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி கூட பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ப்ராப்பராக இருக்க மாதிரி தெரியும். ஒன்றோட ஒன்று டச் ஆச்சு அப்படின்னா டிசைன் வந்து வேறு டிசைன் மாதிரி இருக்கும், ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் ஒன்றோட ஒன்று டச் பண்ணாமல் தென் ஓரளவுக்கு மீடியமான கேப் இருக்க மாதிரியும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நான் எப்படி செகண்ட் லைனில் ஒரு பேர்ல் பீடும் ஒரு கோல்டு பீடும் கொடுத்தனோ அதே சேம் காம்போ தான் இதுலேயும் கொடுத்துருக்கேன். 2 சுகர் பீட் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடில் க்ராஸ் கொண்டு வந்து லாங் செயின் ஸ்டிச் தான் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், எனக்கு அந்த பீடு எந்த அளவுக்கு வருமோ அந்தளவுக்கு கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் போட்டு நாட் மாதிரி போட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பீடு வச்சு கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயுமே சொல்லுவேன்ல, க்ராஸில் கொண்டு போகிறோம் அப்படின்னா வேறு டைரெக்ஷனில் கொண்டு போகிறோன்னா ஒரு சின்னதாக ஒரு லாக் போடணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி தான் லாக் போட்டிருக்கேன். தென் கோல்டு பீட் வந்து இதுக்கு மிட் பாயிண்டில் வைக்க போகணுன்றதால அதுக்கு மிட்டில் கொண்டு வந்து ஒரு சின்ன லாக் போடுறேன். எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு அந்த கோல்டு பீடு வேணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறமா கோல்டு பீடை அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் நான் கண்டினியூஸாக போட போகிறேன். நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் புரியும். அது எப்படி போடணுங்கிறது உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கான டிப் என்ன அப்படின்னா, நம்ம அயன் நீடில் வாங்கிட்டு வருவோம். அயன் நீடில் வந்து எல்லாருமே நார்மல் நீடில் மாதிரி தான் வுட் வச்சு வாங்குவோமா அப்படிங்கிறது, வுட் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. வுட் அயன் நீடில்னு சொல்லுவாங்கள்ல, சில இடத்துல கிடைக்கும். கிடைச்சாலுமே ரொம்ப லேஸாக இருக்கும். அதை வச்சு நம்மளால் ஸ்டிச்சிங் கொடுக்க முடியாது. ஜஸ்ட்டு ஜர்தோசிக்கு அப்படிங்கிற மாதிரி விற்பாங்க. ஜர்தோசியும் இருக்கும், அதில் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு அது பார்க்குறதுக்கு வுட்டில் இருந்தாலுமே ரொம்ப மெலிசாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அதனால் நார்மல் அயன் நீடில் தான் நம்ம எப்பயுமே வாங்குவோம். ஸோ அந்த அயன் நீடில் வாங்கிட்டு
அது பார்க்குறதுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும். அதை பிடிக்கிறதுக்குமே நமக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ அப்படியே நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம் முடியும். ரொம்ப டைம் எடுக்கும். தென் நமக்கும் கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அயர்ன் நீடில் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி அந்த நீடிலோடைய கீழே பிடிக்கிறதுக்கு இருக்கும்ல அந்த போர்ஷனில் நூலை வச்சு சுற்றிக்கோங்க. வாட் எவர் இட் இஸ், என்ன நூலாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் துணி தைக்கிறோம்ல அந்த நூல் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி பைப்பிங் த்ரெட் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எந்த நூல் கம்ஃபர்டபுளாக இருக்கும், க்ரிப்னஸ் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த நூல் வச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி கைப்பிடி இடத்துல சுற்றிக்கோங்க. நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்குமே ஸ்பீடு வரும். தென் உங்களுக்கு ஒரு கைவலி இல்லாமல் இருக்கும், ஒரு க்ரிப்னஸும் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் பைப்பிங் த்ரெட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. டக்குன்னு நம்மளால் சுற்றி முடிச்சிட முடியும். நார்மல் மிஷின் த்ரெட்லலாம் சுற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் அதை சுற்றுறதுக்கே. இல்லை அப்படின்னா உல்லன் நூல் இருக்குது, அந்த நூல் வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எந்த நூலாக இருந்தாலும் அதுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த நூலில் தான் நீங்கள் சுற்றணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு க்ரிப்னஸ்க்காக ஒரு நூல் சுற்றணும். அது எந்த நூலாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் மறக்காமல் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. தென் கைவலியும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் உங்களால் ஒர்க் பண்ணி முடிக்க முடியும். பிகாஸ் அயர்ன் நீடில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணால் தான் சீக்கிரம் முடிக்க முடியும். துல்லிப் நீடில் அதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியாது. இப்போ பாருங்கள், இதுதான் இந்த வீடியோக்கான டிப். இப்போது நான் ஒரு 8 லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாரு இதே இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாருக்கும் இன்னொரு ஃப்ளாருக்கும் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் நான் ஃபுல் ப்ளவுஸுமே இதே சேம் ஆர்டர் கேப்பில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ளாருக்கும் இன்னொரு ஃப்ளாருக்கும் நடுவில் எவ்வளோ கேப் வேணும் அப்படிங்கிறத இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் பண்ணாலும் ஓகே தான். எனக்கு நார்மலாக ஒரு ஃப்ளாரோடு இன்னொரு ஃப்ளார் ஒட்ட வேணாம் அப்படிங்கிறதால ஒர்க் பண்ணிகிட்டே நான் எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத பார்த்து நார்மலாக ஒர்க் பண்ணிக்கிறேன். எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் அந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. இன்னும் தூரமாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் கிட்ட மட்டும் போட வேண்டாம். 1 இன்ச் அளவு வச்சுக்கோங்க. அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே அளவில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு போங்க. இதே தான் நான் ஃபுல் ப்ளவுஸுமே ஃபினிஷ் பண்ண போகிறேன். வேறு எந்த ஒரு டிசைனும் போட போகிறதில்ல. இந்த 2 ஃப்ளாருக்கும் பிட்வீனில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் ரவுண்ட் ஸ்டோன் இருக்கும்ல, குந்தன் ஸ்டோன் சொல்லுவோம், அந்த ஸ்டோன் வாங்கி வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா சக்கரி இருக்கும்ல, அந்த சக்கரியை வச்சு ஒட்டிக்கிறேன் அப்படின்னாலும் சக்கரியை ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் ஸ்டோன் வேணும்னாலும் ஆட் பண்ணியிருக்கலாம். என்னோடய கஸ்டமர் ரொம்ப கசகசன்னு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் ரிமூவ் ஆகிற மாதிரி ஸ்டோன் எதுவும் பேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதுவே எனக்கு நீட் ஃபினிஷிங்காக இருந்துச்சு, நான் விட்டுட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னுமே வேணும் ஒர்க் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா குந்தம் ஸ்டோன் ஒட்டிக்கலாம் 2 ஃப்ளாருக்கு நடுவில், இல்லைன்னா சக்கரி ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் என்னோடய ப்ளவுஸோடைய ஃபுல் அவுட்லுக். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல் பேக் நெக் டிசைனு. வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி உங்களுக்கான வீடியோ உங்களை ரீச் ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதோடைய அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.